கர்ப்பவதியான பெண்ணுக்கு பித்தப்பையில் கல் இருந்தால் என்ன செய்வது? குழந்தை உள்ளே இருக்கிறது. அந்த சமயத்தில் பித்தப்பை கல்லை எடுக்க முடியாது. அந்த பித்தப்பை கல்லை கரைப்பதற்கான மருந்துகளையும் எடுக்க முடியாது. சித்த மருத்துவத்தில் பித்தப்பை கல்லை கரைப்பதற்கு மருந்துகள் இருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் பரிந்துரைப்பது கர்ப்ப காலத்தில் பெரிய அளவிற்கு மருந்துகளை எடுக்கக்கூடாது. அதுதான் நல்லது. ஒரே ஒரு விஷயத்தை செய்யலாம். அதிகப்படியான எண்ணெய்களை, வறுத்த பொரித்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடலாம். அப்படி தவிர்க்கும் பொழுது இந்த பித்தப்பையில் உள்ள கல் பெரிதாகாமல் இருக்கும். பித்தப்பையில் கல் இருக்கிறது என்றால் சுரக்காய் சாப்பிட்டால், வெள்ளரிக்காய் சாப்பிட்டால், நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட்டால் இது கரைந்து விடும். ஆனால் கர்ப்ப காலத்தில் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். காரணம், வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். இப்போது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை, அதை பற்றிய கேள்விகள் அல்மா குழுமத்திற்கு வந்திருக்கிறது. அதாவது, கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பிரெக்னன்சி உமன், கர்ப்பவதியான பெண்ணுக்கு பித்தப்பையில் கல் இருந்தால் என்ன செய்வது? குழந்தை உள்ளே இருக்கிறது. அந்த சமயத்தில் பித்தப்பை கல்லை எடுக்க முடியாது. அதாவது பித்தப்பையை எடுக்கவும் முடியாது. அந்த பித்தப்பை கல்லை கரைப்பதற்கான மருந்துகளையும் எடுக்க முடியாது. ஆனால் குழந்தை கருப்பையில் இருக்கிறது. தாய் என்ன உணவு உண்கிறாளோ, என்ன மருந்து சாப்பிடுகிறாளோ அதெல்லாம் குழந்தைக்கும் போய் சேரும். அதனால் சித்த மருத்துவத்தில் பித்தப்பை கல்லை கரைப்பதற்கு மருந்துகள் இருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் பரிந்துரைப்பது கர்ப்ப காலத்தில் பெரிய அளவிற்கு மருந்துகளை எடுக்கக்கூடாது. அதுதான் நல்லது. அது குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும், குழந்தையை பாதிக்கும், உங்கள் உடல் நலத்தையும் பாதிக்கும். குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரை ஒரே ஒரு விஷயத்தை செய்யலாம். அதிகப்படியான எண்ணெய்களை, வறுத்த பொரித்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடலாம். அப்படி தவிர்க்கும் பொழுது இந்த பித்தப்பையில் உள்ள கல் பெரிதாகாமல் இருக்கும். கொஞ்சம் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். எப்படி கரையும் என்று சொன்னால், உண்ணக்கூடிய உணவுகளை நன்றாக மென்று தின்னும் போது உமிழ்நீர் உள்ளே போய், உமிழ்நீர் எந்த அளவிற்கு உள்ளே போகிறதோ அந்த அளவிற்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகளை எல்லாம் முழுமையாக செரிமானத்துக்கு உள்ளாக்கும். அப்படி நல்ல செரிமானம் நடக்கும் பொழுது அந்த உமிழ்நீர் இருக்கிறது அல்லவா, அது பல மருத்துவ குணங்களை உள்ளே சென்று செய்கிறது. அதனால் பித்தப்பையில் கல், சிறுநீரகத்தில் கல் எதுவாக இருந்தாலும் சரி, கர்ப்பம் தரித்து விட்டால் குழந்தையினுடைய வளர்ச்சியின் மீதுதான் கவனம் செலுத்த வேண்டும். அதற்குரிய உணவுகளை குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொண்டால் கரைந்து விடும். பித்தப்பையில் கல் இருக்கிறது என்றால் சுரக்காய் சாப்பிட்டால், வெள்ளரிக்காய் சாப்பிட்டால், நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட்டால் இது கரைந்து விடும். ஆனால் கர்ப்ப காலத்தில் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். காரணம், சளி பிடித்து விடும் தாய்க்கு. இப்ப பிறக்கும் குழந்தைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் கர்ப்ப காலத்தில் இவைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு, நம் முன்னோர்கள் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள், பல விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். கர்ப்ப காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், 3 மாதம் வரைக்கும் ஒரு கனமான வேலைகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். அலைச்சல் இருக்கக்கூடாது, தண்ணி இழுக்கக்கூடாது. இப்பெல்லாம் தண்ணி இழுக்கிற வேலைலாம் இல்லை. இடுப்புல தண்ணி தூக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்வனான்னு சொல்லுவாங்க. ஆனால் 4-5 மாதங்கள் கழித்து எல்லா வேலைகளையும் செய்ய சொல்லுவார்கள். துணி துவைக்க சொல்லுவார்கள், குடத்தை தூக்க சொல்லுவார்கள், எல்லா வேலையும் செய்ய சொல்லுவார்கள், பெருக்க சொல்லுவார்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், சுகப்பிரசவம் நடக்கும் என்பதற்காக. ஆனால் இதையெல்லாம் நாம் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் இல்லை. அதனால் பித்தப்பையில் கல் உள்ளவர்கள் குழந்தை பிறந்த பிறகு உடனே மருந்து சாப்பிடலாமா என்றால் அங்கேயும் சிக்கல் இருக்கு. தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அல்லவா. அறுவை சிகிச்சை என்பது குழந்தை பிறந்த பிறகு பித்தப்பையை எடுத்து விடலாமா என்றால் எடுக்க இயலாது. எடுத்தால் செரிமான கோளாறு வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டே இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு ஒரு 9 மாதங்கள் கழித்து சித்த மருத்துவத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பித்தப்பைகள் கரைந்துவிடும். அதே சமயத்தில் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அதை கரைப்பதற்கு எளிய வழி என்னவென்று சொன்னால், நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே சமயத்தில் எண்ணெய் பொருள்களை குறைத்து கொள்ள வேண்டும். அசைவ உணவுகளை வெகுவாக குறைத்து கொண்டு மீன், முட்டை போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஓரளவிற்கு அந்த கல் கரைவதற்கான வாய்ப்பும் உண்டு. மீண்டும் அதிக அளவு வளராமல் இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.